பொன்முடி அவர்கள் பார்த்தோம்னா இப்ப வந்து அவர் தண்டனை கைதியாவே மாறிட்டாரு. அவரோட அமைச்சர் பதவி கேள்விக்குறியா இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருடம் வந்து சென்னையில ஒரு பக்கம் வெள்ளம் வந்து ரொம்ப மிகப்பெரிய தாக்குதல் ஏற்படுச்சு. அதுல இருந்து மீண்டு வரத்துக்குள்ள இந்த பக்கம் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. சேலத்துல நில அபகரிப்புன்னு முதல்வர் மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து 8 திக்கும் அடி வாங்குறாங்க. இது இதோட முடிய போதா அப்படின்னு பார்த்தா அளவுக்கு அதிகமான செம்மண் எடுத்த வழக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுல அவரோட மகனும் மாட்ட போறார். அடுத்து யார் அந்த பதவியை வகிக்க போறா ஆனா ஏவாவேலு அவர்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு. இப்ப அவர் மேலேயே வழக்குகள் இருக்கு. அவரோட பதவியும் பறிக்கப்பட்ட அதை யார்ட்ட கொடுப்பாங்க? இத்தனை ஆண்டுகள் சுதந்திர இந்தியாவில் அது ஒன்றியம்ங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. திரும்பி திடீர்னு அந்த மத்திய அரசுங்கிற பதத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து ரொம்ப தீவிரமா பாஜக எதிர்ப்புல இருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னா ஒரு சுமூகமான போக்கு. ஒரு புறம் திராவிட மாடல்னு பெருமை பேசிட்டு இருக்க நேரத்தில் இப்போ ஊழல் வழக்கில் இப்படி தொடர்ந்து வந்து அமைச்சர்கள் சிக்கிறது, அமைச்சரே வந்து இப்போ குற்றவாளி ஆகிறது, இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எந்த மாதிரியான பெயர் ஏற்படுத்தும்? உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நேரடி சொத்து குவிப்பு அப்படிங்கிறப்ப நிச்சயமா கைது செய்யப்பட்டு சிறை செல்ல தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடியை குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாளைய தினம் தண்டனை விவரங்கள் வந்து அறிவிக்கப்பட இருக்கு. ஸோ இந்த நிலையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, தண்டிக்கப்பட்ட குற்றவாளி சட்டமன்ற உறுப்பினராகவோ நாடாளுமன்ற உறுப்பினராகவோ தொடர முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ பொன்முடியோட அமைச்சர் பதவி என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு பேச போகிறோம். நம்மளோட அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். முன்னதாக இந்த நேயர்களுக்காக இந்த வழக்கின் சுருக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன். கடந்த 2006 முதல் 2011 வரையிலான காலகட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்க பொன்முடி வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது. தொடர்ந்து வந்து 2016ஆம் ஆண்டு வந்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் போதிய முகாந்திரம் இல்லை என கோரி வந்து 2 பேரையும் வந்து விடுதலை செஞ்சிருது. பொன்முடி மற்றும் அவரோட மனைவி விசாலாட்சி 2 பேரையும். தொடர்ந்து வந்து சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து 2017 வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து மேல்முறையீடு செய்கிறாங்க. இந்த வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் வந்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிச்சிருக்காரு. குறிப்பாக வருமானத்துக்கு அதிகமாக 1,72,63,468 ரூபாய் வருமானத்தை விட அதிகமாக 64.90% வந்து சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தண்டனை விவரங்கள் வந்து நாளை அறிவிக்கப்பட இருக்கு. ரஞ்சித் சார் சொல்லுங்க, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுது? பொன்முடி அவர்களோட அமைச்சர் பதவி என்ன ஆக போகிறது? நிச்சயமா நம்ம பார்த்தோம்னா நீங்களே அதுக்கான முழு விளக்கமும் சொல்லிட்டீங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத ரத்ன சுருக்கமா சொல்லிட்டீங்க. அதாவது கடந்த 2006 to 2011 காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலத்துல நிறைய ஊழல்கள், நில அபகரிப்பு, பல்வேறு விஷயங்கள் நடந்தது. அதற்கான தண்டனையாக தான் மக்கள் வந்து 2011 திமுகவை வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதற்கப்புறம் அது வந்து மக்கள் கொடுத்த தண்டனை, அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து அவர்களை விலக்கி வச்சது. அதே நேரத்துல இப்ப அதிமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கடந்த கால அவங்க எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அவர்கள் செஞ்ச ஊழல்கள் மேல வழக்குகளை தொடுக்கிறாங்க. 2011, 2012 காலகட்டத்தில் பல்வேறு நபர்கள் மேல வழக்குகள் பதிவாகுது. அதுல குறிப்பா அண்ணன் பொன்முடி அவர்கள், அண்ணன் KKS அவர்கள், அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பல்வேறு நபர்கள் மேல பல சொத்து குவிப்பு வழக்குகள் பதிவாகுது. அந்த 2006 to 2011 காலகட்டத்துல இவர்கள் எவ்வளவு வருமானத்துக்கு அதிகமா சொத்துக்கள் சேர்த்திருக்காங்க அப்படின்னு. அதாவது அவர்களுக்கு சேர்த்த சொத்துக்களோ பல கோடி இருக்கும். ஆனா அபிஷியலா அவர்கள் கணக்குல வரக்கூடியது அதை வந்து அவர்கள் வந்து இப்ப வருமானத்தை விட அதிகமா தங்களோட கணக்குல எவ்வளவு வச்சிருந்தாங்க அப்படிங்கறத இப்ப கேஸ் அப்படிங்கறத பார்க்கும்போது 1 கோடி சொச்சம் வந்து இவர் வச்சிருந்திருக்கிறாரு. அப்ப அது வந்து இன்னைக்கு ஒரு வழக்கா வந்திருக்கு. ஆனா நம்ம என்னன்னா, அதான் பல்லாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாலும் சில கோடிகள் வந்து வருமானத்திற்கு அதிகமா கணக்குல வராத கணக்குக்கு அதிகமா வச்சிருக்குது. அவங்களுக்கு இப்ப வந்து ஒரு வினையா வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா சொல்லணும்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அந்த அடிப்படையில வந்து இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல இவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார், அவர்களோட பதவி வந்து உடனே பறிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இவரோட இப்ப வந்து ஒரு கன்விக்ட் ஆயிட்டார். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களாவது இன்னும் விசாரணையில் இருக்கிறார் அப்படிங்கறத பாக்குறோம். இன்னும் அவருக்கு முழுமையான தீர்ப்பு வரல அப்படிங்கறத பாக்குறோம். இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க, ப்ராசிக்யூஷன் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. ப்ராசிக்யூட் பண்ணி அவரை ஃபைனலா கன்விக்ட் பண்ணும் பொழுதுதான் அவருக்கான அந்த தீர்ப்பு கொடுக்கப்படும். அதுவரை அவர் வந்து இப்ப விசாரணை கைதியா இருக்கிறாரு. ஆனா இப்ப நம்ம அண்ணன் பொன்முடி அவர்கள் பார்த்தோம்னா இப்ப வந்து அவர் தண்டனை கைதியாவே மாறிட்டாரு. இப்ப தண்டனை என்ன, எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கிறது 21ஆம் தேதி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ தண்டனை காலம் எவ்வளவா இருந்தாலும் இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல அவர்கள் மாட்டும் பொழுது நிச்சயமா அவர்கள் வகிக்கூடிய MLA பதவி முதற்கொண்டு பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. குறிப்பா இப்ப அவரோட அமைச்சர் பதவி கேள்விக்குறியா இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு கண்கூடா தெரியுது. குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருடம் வந்து தண்டனை கொடுக்கப்படலாம் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கடந்த கால தீர்ப்புகள், கடந்த கால இந்த சொத்து குவிப்பு வழக்குகள், அதுல எல்லாம் கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அடிப்படையில. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது
பொன்முடி அவர்களுக்கும் 5 ஆண்டுகளுக்கு மேல தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 முதல் 7 ஆண்டு வரை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 64% மேல இவர் வருமானத்துக்கு அதிகமான சொத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது இதோட முடிய போதா அப்படின்னு பார்த்தா இவர் இந்த ஒரு வழக்கு மட்டும் இல்ல, இதையும் தாண்டி இந்த அளவுக்கு அதிகமான செம்மண் எடுத்த வழக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுல அவரோட மகனும் மாட்ட போறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு 96 to 2001 வரைக்கும் திமுக ஆட்சி காலத்துல போக்குவரத்து துறையில இருக்கும் பொழுது அந்த வழக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே சிக்கிட்டு இருக்காரு. அதுல இந்த வழக்குல இப்போதைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா உச்சநீதிமன்றத்தை இவர் நாடுறது, அப்பீல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் உச்சநீதிமன்றத்துல பார்த்தோம் பல வழக்குகள் அப்பீல ஏத்துக்காம இந்த கன்விக்ஷனை உறுதிப்படுத்துறது தான் நம்ம பார்த்திருக்கோம். உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை உறுதிப்படுத்தின நம்ம எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இவர் பதவி விலகிறதுக்கும் சிறை செல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இதற்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இப்ப டெல்லியில பார்த்தோம்னா ஆம் ஆத்மி அரசுல முக்கியமான 2 அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்திலும் 2 அமைச்சர்கள், ஒருத்தர் நம்ம மின்சாரத்துறை வைத்திருந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கிறாரு. இன்னைக்கு இவர் கன்விக்டே ஆயிட்டாரு அப்படிங்கிறதையும் பாக்குறோம். இது திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கு. சமீப காலமா சொல்லப்பட்டது என்னன்னா திமுக டெல்லியில பாஜகவோட ஒரு உடன்படிக்கைக்கு போறாங்க அப்படின்னு. TR பாலு அவர்கள் ஒரு ரகசிய உடன்படிக்கை செய்தாரு அப்படின்லாம் தகவல் பரவனாலும் கூட இந்த வழக்கு இன்னைக்கு இது ஒரு எதிர்பாராத விஷயமா வந்திருக்கு. அப்படிங்கிறப்ப நிச்சயமா நாளைக்கு 21ஆம் தேதி வரக்கூடிய தீர்ப்பு அதாவது தீர்ப்பு வந்துருச்சு, தண்டனைக்கு அறிவிக்கப்பட போகுது. இந்த தண்டனை அறிவிக்கப்பட்டதுமே உடனடியாக ஒரு பதவி பறிக்கப்படும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துல. இப்ப அடுத்து யார் அந்த பதவியை வகிக்க போறா அப்படிங்கறதுதான் திமுகக்குள்ள இருக்கக்கூடிய சலசலப்பாக இருக்குது. ஏற்கனவே நம்ம மின்சாரத்துறையும் மதுவிலக்கு அமலாக்கத்துறையும் 2 அமைச்சர்களுக்கு பொறுப்பு பிரிச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த உயர்கல்வித்துறையை யாருக்கு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற கேள்வி எழும்பொழுது அண்ணன் ஏவாவேலு அவர்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் உலா வந்துகிட்டு இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் என்ன கேள்வினா, இப்ப அண்ணன் ஏவாவேலு அவர்கள் கொடுக்குறாங்க, இப்ப அவர் மேலேயே வழக்குகள் இருக்கு. நாளைக்கு அவர் இடி வழக்குக்கு ஆளாகி அவரும் அவரோட பதவியும் பறிக்கப்பட்ட அதை யார்ட்ட கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. இப்ப இந்த சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு வந்திருக்கிறத பார்க்கும் பொழுது இனி பின்வரும் சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம்னா அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் வழக்கு இருக்கு, அண்ணன் KK சார் அவர்கள் வழக்கு இருக்கு. இதெல்லாமும் விசாரிக்கப்பட்டா நிச்சயமா அதுலயும் தீர்ப்புகள் அவர்களுக்கு பாதகமா வர வாய்ப்புகள் இருக்கு. விரைவில் அடுத்து இன்னும் 2 அமைச்சர்கள் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்கள் கலக்கத்துல இருக்கிறாங்க. ஏற்கனவே தங்கம் தென்னரசு அவர்களுக்கு இப்ப நிதித்துறை கொடுக்கப்பட்டு நிதித்துறையோட சேர்த்து இப்ப மின்சாரத்துறையும் வச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த 2 துறை யார்கிட்ட கொடுக்க போறாங்க? இப்ப திமுகவே ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்ப இருக்கிற துறையெல்லாம் எடுத்துட்டு கடைசியில யாருதான் இருக்க போறா? எல்லார் மேலயுமே ஊழல் வழக்கு இருக்கு, பல பேர் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. ஒவ்வொருத்தரா அப்படி தண்டனைக்கு ஆளானா கடைசியில யாருதான் மிஞ்ச போறா, யாருக்குதான் என்ன பதவி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இருக்கு. சொத்து குவிப்பு வழக்கு பொறுத்தவரை ஊழல் தடுப்பு சட்டத்துல இந்த வழக்கு பதிவுபட்டிருக்கிறதுனால 1 நாள் சிறை தண்டனை அல்லது ₹1 அபராதம் விதிச்சா கூட அந்த அமைச்சர் பதவி போறதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி உச்சநீதிமன்றம் இதுல ஒருவேளை தீர்ப்பை நிறுத்தி வச்சா மட்டும்தான் அவரோட அமைச்சர் பதவி தப்பிக்கும்ன்ற சூழல் இருக்கு. இப்போ நீங்களே குறிப்பிட்ட மாதிரி செம்மன் குவாரி வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. அதே போல சமீபத்தில் அமலாக்கத்துறை அவங்க வீட்டில் ரைடு வந்தாங்க. இப்படி தொடர்ச்சியா சோதனைகளா வந்துகிட்டு இருக்கா திமுகவுக்கு. அது போக உயர்நீதிமன்றமே சுமோட்டோவா எடுத்த வழக்கும் இருக்கு, தங்கம் தென்னரசு மேல, KK ராமச்சந்திரன் மேல, இதே பொன்முடி அவர்கள் மேல. இப்படி தொடர்ச்சியா திமுகவுக்கு நெருக்கடிகளா வந்துட்டு இருக்கு. அதை எப்படி சமாளிக்க போறாங்க? நிச்சயமா அது திமுக ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் வரப்போகுது. என்னன்னா கடந்த இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக ஒரு தெம்போட இருந்தாங்க. அதாவது மத்திய பாஜக மேல பல்வேறு அதிருப்திகளை உருவாக்குனாங்க. இந்த IND கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியில எடுத்தாங்க. குறிப்பா பார்த்தோம்னா இந்த OBC அரசியலை கையில எடுத்து மிகப்பெரிய ஒரு தேர்தல் தாக்குதலை நடத்தினாங்க. அது பாஜகவே நிலைக்குலைய வச்சு அந்த கேஸ்ட் சென்சஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சது பாஜகவே செய்வதறியாம தடுமாறினதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது மிகப்பெரிய அளவுக்கு காங்கிரஸுக்கு கை கொடுத்துரும். இந்த 5 மாநிலங்கள்ல பாஜக மீண்டு வர முடியாத ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா மத்திய பிரதேசத்துல அவர்களோட அந்த 18 ஆண்டுகள் ஆட்சி, ராஜஸ்தான்ல மீண்டும் காங்கிரஸ் தக்க வச்சுக்கும், சத்தீஸ்கர்ல சிறப்பான ஆட்சின்னு சொல்லப்பட்டா கூட இது பாஜக ஏற்கனவே 2018 பின்னடைவா போனா வரக்கூடிய தேர்தலில் பாஜக வீழ்த்திடலாம். அப்ப இவர்கள் கூட்டணி ஆட்சி அமைஞ்சா இந்த வழக்குகளை ஒண்ணும் இல்லாம பண்ணிடலாம்னு திமுக கனவுல இருந்தாங்க. அந்த கனவு கோட்டை இன்னைக்கு தகர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். நம்ம பார்த்தோம்னா தெரியும் திமுகவோட அந்த அணுகுமுறை, அந்த 5 மாநில தேர்தலோட ரிசல்ட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அவர்களோட அணுகுமுறைக்கும் இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அவர்களோட அணுகுமுறைக்கும் வேறுபாடு இருக்கும். முன்னாடி ரொம்ப தீவிரமா பாஜக எதிர்ப்புல இருந்தாங்க, ரொம்ப வீரியமா தாக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னா ஒரு சுமூகமான போக்கு, ஒரு இணக்கமான போக்கை கையாளுறாங்க. இன்னைக்கு முதல்வரே நேர்ல போயிட்டு பிரதமரை பார்த்திருக்கிறார் அப்படிங்கறதையும் பாக்குறோம். அது நிவாரணம் கேட்க போறாரு, அதுல சாஃப்ட் அப்ரோச் தெரியுதான்னு கேக்குறேன் உங்களுக்கு. அதுதான் சொல்றேன். இப்ப இது வரைக்கும் இல்லாத ஒரு சாஃப்ட் அப்ரோச். இப்ப இத்தனை நாளா தீவிரமா பேசிட்டு இருந்தவங்க குறிப்பா பார்த்தோம்னா அவர்களோட வார்த்தையிலேயே அந்த மாற்றம் இருக்குது. ஒன்றிய அரசுன்றத இத்தனை ஆண்டு காலம் சுதந்திர இந்தியாவில் அது ஒன்றியம்ங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த ஆட்சி காலத்துல.
அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த மத்திய அரசுங்கிற பதத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது வந்து என்னன்னா அவர்களோட ஒரு சாஃப்ட் அப்ரோச் அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா திமுகவோட அந்த சனாதன எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து காங்கிரஸ்க்கு மிகப்பெரிய பின்னடைவா போனனால அதுல அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த ஐஎன்டி கூட்டணி, இந்த இந்திய எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, இதெல்லாம் வந்து அகில இந்திய அளவில் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய பின்னடைவை கொடுக்குது. அப்படிங்கிறப்ப திமுகவை சேர்த்துக்கவே அவர்கள் தயங்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதை பாக்குறோம். சோ இப்ப திமுக வந்து இந்த பக்கம் பாஜகவும் எதிராயிருச்சு, இந்த பக்கம் ஐஎன்டி கூட்டணியிலும் சிக்கல்கள் உருவாகுது. சோ ஒரு கொஞ்ச நாளுக்கு அமைதியான போக்கு இருப்போம், ஏற்கனவே எல்லார் மேலேயும் வழக்குகள் இருக்கனால கொஞ்சம் பொறுமையா கையாளுவோம், அமைதியை கையாளுவோம். அது இல்லாம இவர்களுக்கு துயர காலம் வந்து பார்த்தா சென்னையில ஒரு பக்கம் வெள்ளம் வந்து ரொம்ப மிகப்பெரிய தாக்குதல் ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து மீண்டு வரத்துக்குள்ள இந்த பக்கம் தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. இதுக்கிடையில வேற சேலத்துல நில அபகரிப்புன்னு முதல்வர் மேலேயே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து மிகப்பெரிய அளவுக்கு தொடர்ந்து 8 திக்கும் அடி வாங்குறாங்க. சோ அதனால ஒரு சுமூகமான போக்க கையாளுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி சுமோட்டாவா எடுக்கப்பட்ட வழக்குகள், அப்ப நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே இது சுமோட்டாவா எடுத்திருக்காரு. அப்படிங்கிறப்ப இது மேல பாஜக மேல குற்றம் சாட்ட முடியல. ஏன்னா இப்ப இடி வந்தா கூட இடி பழி வாங்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இப்ப இந்த வழக்கெல்லாம் இது கடந்த காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்டது. அதே மாதிரி இந்த 2016 அதிமுக ஆட்சி காலத்துல தான் அண்ணன் பொன்முடி அவர்கள் விடுவிக்கவும் பட்டாரு. ஆனாலும் அந்த தீர்ப்புல வந்து ஏற்புட இல்லாம தான் இன்னைக்கு வந்து நீதிபதி அவர்கள் வந்து இந்த விசாரிச்சு இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா இப்ப வலுவான ஆதாரங்களுக்கு, சாட்சியங்கள் இருக்கு, ரெக்கார்டுகளா இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படிங்கிறப்ப நிச்சயமா இந்த தீர்ப்பு வந்து எதிர்பார்த்த தீர்ப்பு தான், நியாயமான தீர்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ விரைவில் அடுத்தடுத்த நபர்கள் வந்து மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ திமுக கொஞ்சம் கலக்கத்துல தான் இருக்காங்க. தண்டனை விபரம் வெளியான உடனே வந்து அது சட்டசபை செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பின்னாடி தான் எம்எல்ஏ பதவியிலிருந்து தகுதி இழப்பு செய்வதற்கான அறிவிப்பனை வந்து சட்டசபை செயலகம் வந்து வெளியிடும் சொல்றாங்க. இந்த விஷயத்துல அந்த அளவுக்கு துரிதமா சபாநாயகர் செயல்பட்டுருவாரா, இல்ல அது எப்படி அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க முடிந்த வரைக்கும் காலம் தாழ்த்துவாங்களா? அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நாள் தள்ளி போட முடியுமோ தள்ளி போடுவாங்களா? நிச்சயமா இப்ப வந்து இந்த தீர்ப்பு வந்து நாளைக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு உச்ச நீதிமன்றம் போறதுக்கான கால அவகாசம் கொடுக்கப்படலாம். இந்த நம்ம சொன்ன மாதிரி இன்னைக்கு இவங்க ஆளும் அரசு திமுக அப்படிங்கிறப்ப திமுகவோட அமைச்சர் இன்னைக்கு மாட்டி இருக்கிறார். அப்படிங்கிறப்ப சபாநாயகர் அவர்கள் வந்து துரிதமா செயல்பட வாய்ப்புகள் குறைவு. செயலகமும் பார்த்தோம்னா நிச்சயமா வந்து உடனே அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்யறதுக்கான அறிவிப்புகள் வெளியிட மாட்டாங்க, காலதாமதம் செய்வாங்க. உச்ச நீதிமன்றத்துல போய் ஒரு இதை வந்து இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். சோ மிஞ்சி போனா இவர்களால சில நாட்கள் வந்து நிறுத்தி வைக்க முடியும். உச்ச நீதிமன்றம் நிச்சயமா, ஏன்னா இது வந்து ஊழல் தடுப்பு விஷயங்க அப்படிங்கிறப்ப உச்ச நீதிமன்றம் இதுல வந்து மாற்று தீர்ப்பு கொடுக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா உயர் நீதிமன்றம் முழுமையா விசாரிச்சுதான் இந்த இதை கொடுத்திருக்காங்க. ஏன்னா கீழமை நீதிமன்றம் சரியா விசாரிக்கல அப்படிங்கிறதையுமே உயர் நீதிமன்றம் பதிவு பண்ணிருக்காங்க. முறையான விசாரணை இல்லாம அவசர கதியில கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கனால நிச்சயமா உச்ச நீதிமன்றம் பார்ப்பாங்க, இந்த வழக்கோட தன்மையை பார்ப்பாங்க, இது எத்தனை ஆண்டு காலமா இது நீடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல நீடிச்சிருக்குது. இப்ப இந்த முறையும் உயர் நீதிமன்றம் நீண்ட நாட்கள் விசாரிச்சுதான் முறையான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இது ஊழல் தடுப்பு, நேரடி சொத்து குவிப்பு அப்படிங்கிறப்ப நிச்சயமா இவர் வந்து தண்டனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. விரைவில் கைது செய்யப்பட்டு சிறை செல்ல தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சிறை செல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தண்டனையை வந்து நிறுத்தி வச்சிருவாங்க, குறைந்தபட்சம் வந்து தண்டனையை மட்டும் நிறுத்தி வைப்பாங்க, சிறை செல்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாங்க. சோ சிறை செல்லவும் கூடும்னு சொல்றீங்களா நீங்க? நிச்சயமா உச்ச நீதிமன்றம் வந்து தண்டனை வந்து உறுதிப்படுத்திட்டா நிச்சயமா அவர் சிறை செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படிங்கறத மாற்றுக்கிறதே இல்ல. நம்ம இது வந்து அரசியல் பின்னணி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லியை போல இருந்தா இவரும் நிச்சயமா அங்க 2 சீனியர் அமைச்சர் உள்ள இருக்க மாதிரி இங்க 2 முக்கியமான அமைச்சர்ல இவரும் உள்ள போகலாம். இது திமுக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாகவும் திமுக இருக்கக்கூடிய ஐஎன்டி கூட்டணிக்குமே இது ஒரு அவப்பெயராகவும் மாறும். ஏன்னா தொடர்ந்து எல்லாருமே ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டும் பொழுது மக்கள் மத்தியில் இது அதிருப்தி ஏற்படுத்தும் அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பா டெல்லியில இந்த 2 அமைச்சர்களா இருக்கட்டும், சத்தீஸ்கர்ல வந்து முதலமைச்சர் மேலேயே அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்தனாலதான் சத்தீஸ்கர்ல அவர்கள் ஆட்சி இழக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. எவ்வளவோ இலவசங்களை அவங்க கொடுத்தாங்க, கடன் தள்ளுபடி எல்லாம் சொன்னாங்க, விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி 2018 விவசாய கடன் தள்ளுபடியும் செஞ்சாங்க காங்கிரஸ். ஆனா அதெல்லாம் ஈடுபடாம போய் எத்தனையோ இலவச வாக்குறுதிகள், இலவச பேருந்து, பெண்களுக்கு உரிமை தொகை என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, அதெல்லாம அடிபட்டு அவர் ஊழல் செஞ்சார், முதலமைச்சரே பல கோடி ரூபாய் ஊழல் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்னடைவா போய் அவங்களுக்கு ஆட்சியை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. அதேதான் ராஜஸ்தான்லயும் நடந்துச்சு. அப்ப அதே மாதிரிதான் தமிழகத்திலும் இவர்கள் போய் பின்னடைவா ஆகிறதுக்கு இது முக்கியமான வாய்ப்பா இருக்க போகுது. பொன்முடி அவர்கள் வந்து கலைஞருக்கே வந்து மிகவும் நெருக்கமானவர், நட்பு பாராட்டியவர், ஒரு திமுகவோட மூத்த அரசியல்வாதி, மூத்த அமைச்சர். அப்படி இருக்க பட்சத்தில் வந்து இப்போ இது எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாக மக்கள் மத்தியில் திமுகவுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? திமுக வைக்கிற குற்றச்சாட்டு வந்து யார் யாரெல்லாம் செல்வாக்கோடு இருக்காங்களோ அவங்களை காலி பண்ணுறதான் பாஜக வேலை, நீதித்துறையே பாஜக கையில் தான் இருக்கு, அதனால தான் செந்தில் பாலாஜி இது பண்ணாங்க, இப்போ பொன்முடியும் டார்கெட் பண்ணுறாங்கன்றதான் திமுகவோட வாதமா இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? திமுக வந்து இப்ப டிவிஎஸ்சி தங்களோட கையில வச்சிருக்காங்க. அவர்கள் மாநில காவல்துறையை வந்து அவர்களுக்கு இஷ்டம் போல ஏவல் துறையா பயன்படுத்துறாங்க, எல்லாரும் மேலேயும் பொய் வழக்குகளை போடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அந்த அடிப்படையில
மத்திய பாஜக இயக்கிறதாவே இருந்தாலுமே கூட பொய் வழக்குகள்னு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. இப்ப எல்லாமே ஆதாரபூர்வமான வழக்குகளா தானே இருக்குது. எந்த வழக்குலயுமே ஆதாரம் இல்லை அப்படின்னு நம்ம எதையுமே புறம் தள்ள முடியாது. இத்தனை பேர் வழக்குகள் இருக்கும் பொழுது இந்த வழக்கு முழுமையா விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். 2016 நீதிமன்றம் கொடுக்கும்போது அதிமுக ஆட்சி காலம் அப்ப மட்டும் இவர்கள் ஏத்துக்கிட்டாங்க. 2016 அதிமுக ஆட்சி, மத்தியில பாஜக ஆட்சி, அன்னைக்கும் இவர்களுக்கு ஆதரவா தான் தீர்ப்பு வந்துச்சு. அப்ப அது நீதிமன்றம் பாஜக கையில இருக்குன்னு இவர்கள் சொல்லல. இன்னைக்கு நீதிமன்றம் தான் தீர்ப்பு கொடுக்குது, உயர் நீதிமன்றம் கொடுக்குது. அப்ப மட்டும் இவர்கள் அதை மறுக்கிறாங்க, நீதிமன்றத்தையே ஒரு அரசியலாக்க பாக்குறாங்க அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். சோ இது ஒருபோதும் இது அரசியலா மட்டுமே பார்க்க முடியாது. அவர்கள் செஞ்ச தப்புக்கான தண்டனையை தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு புறம் திராவிட மாடல்னு பெருமை பேசியிருக்க நேரத்துல இப்ப ஊழல் வழக்குல இப்படி தொடர்ந்து அமைச்சர்கள் சிக்கிறது, ஒரு ஒரு அமைச்சரே இப்ப குற்றவாளி ஆகிறது, இதெல்லாம் மக்கள் மத்தியில திமுகவுக்கு எந்த மாதிரியான பெயர் ஏற்படுத்தும்? நாடாளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் எதிரொலிக்குமா? நிச்சயமா. அதாவது இவர்கள் கைது செய்யப்பட்டா மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படும் அப்படிங்கறத மாற்று கருத்துல. ஏன்னா தண்டனை கொடுக்கப்பட்டால் மட்டும்தான், இது தீர்ப்பு உறுதியான மட்டும்தான் மக்களுக்கு அதுல ஒரு இது இருக்கும். ஏன்னா வழக்குகள் தொடுக்கப்படுறதோ இல்ல வெறுமனே ரைடு பண்றதோ மக்களுக்கு பெரிய எந்த ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா இது ரைடு நடக்கும், அப்புறம் ஒண்ணும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு மக்கள் சலிச்சு போயிடுறாங்க. தண்டனை கொடுக்கப்பட்டு இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டாதான் மக்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நம்ம பணத்தை கொள்ளையடிச்சவர்கள், ஊழல் பண்ணவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்னு மக்கள் திருப்தியா இருப்பாங்க. அவர்களுமே தேர்தலில் நிச்சயமா அதுக்கான பதிலடி கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப சில நேரம் பொய் வழக்குகளா கூட இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல அது மக்கள் பார்ப்பாங்க, இந்த வழக்கை பாக்குறாங்க, இந்த வழக்கோட தன்மையை பாக்குறாங்க, கொடுக்கப்பட்ட தீர்ப்பை பாக்குறாங்க. அப்ப மக்கள் கூர்ந்து கவனிச்சு இது உண்மையான வழக்கு அப்படிங்கறத புரிஞ்சு நிச்சயமா தேர்தலையும் ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப அவரோட மகன் எம்பியா இருக்கிறாரு, அவர் அந்த கள்ளக்குறிச்சியில நின்னாலுமே நிக்க முடியுமா? இப்ப அதுக்குள்ள அந்த செம்மன் வழக்கு அவரும் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற கேள்விக்குறி இருக்கு. ஒருவேளை அது காலதாமதமானாலும் மக்கள் அவருக்கான பாடத்தை கொடுப்பாங்க, அவர்களுக்கான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செல்வாக்கு திமுக செல்வாக்கு இது சரிவை நோக்கி இட்டு செல்லும் என்று நம்புறீங்க இந்த மாதிரியான வழக்குகள்? நிச்சயமா. ஏன்னா இப்ப இடி வழக்கா இருந்தா கூட இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிடுவாங்க. அப்ப சமீபத்துல இடி அதிகாரியை வேற இவர்கள் டிவிஎஸ்சி வச்சு கைது பண்ணி இடி மேலேயே ஒரு கலங்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. சோ அதனால இடி போட்ட கேஸ், இடி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நிச்சயமா ஒரு வேறு விதமான கேள்வி ஏற்படுத்திருக்கும். ஆனா எந்த ஒரு விதமான இவர் பழைய வழக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அப்படிங்கிறப்ப இவர்களாலுமே எந்த விமர்சனமும் பண்ண முடியல. ஏன்னா நீதித்துறையை விமர்சிக்கிறது அவர்களுக்கு சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால அவர்களும் திமுகவினரும் இதை நீதிமன்றத்தை பெரும்பாலும் விமர்சிக்காம இது பழிவாங்க போடப்பட்ட வழக்கு, பொய் வழக்குன்னு மட்டுமே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் இது எடுபடாது அப்படிங்கறத நம்ம யதார்த்தமா பார்க்கலாம். ஏன்னா இது பொய் வழக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. ஆதாரத்தின் அடிப்படையில தான் தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு திமுக எதிர்பார்க்கலையோ சார்? இப்போ சுமோட்டோ வழக்கெல்லாம் கூட நிறைய பேசு பொருளானது, அதுக்கு ஒரு அரசியல் காரணங்கள்லாம் கற்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு அப்படியே சைலண்டா இருந்துட்டு டக்குன்னு தீர்ப்பு வந்தது திமுக எதிர்பார்க்கலையோ? என்ன செய்யறதுன்னு தெரியாம இப்ப தவிச்சிட்டு இருக்க ஒரு சூழல் இருக்கா? நிச்சயமா. ஏன்னா திமுக இந்த இடி ரைடு தான் தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இடி ரைடோட இதுல பல்வேறு சிக்கல் இருக்கு. ஏன்னா அது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ப்ராசிக்யூட் பண்றதுக்குள்ளே பல காலங்கள் ஆயிரும். அதனால நிச்சயமா அது தேர்தலில் எதிரொலிக்காது. அதை பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி இந்த உதாரணத்துக்கு அந்த லஞ்சம் வாங்குறதுலாம் மிரட்டலுக்காக, லஞ்சம் வாங்குறதுக்காக மிரட்டுறதுக்காக ரைடு பண்றாங்க அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில ஒரு மடைமாற்ற அரசியல பண்ணாங்க. அது அவர்கள் கை கொடுக்கவும் செஞ்சது. இடி மேல ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்பட்டு மக்களுமே கூட இடி மேல இருந்த நம்பிக்கையை விட்டுட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இதை திமுக எதிர்பார்க்காதனால, ஆனா இதை திமுக எதிர்பார்க்காது. ஏன்னா நிச்சயமா எதிர்பார்க்கல. அவர்கள் இப்ப இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கப்பட அப்படியே காலம் கடந்து போயிடும், அதுக்குள்ள தேர்தலை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அது இல்லாம இவர்கள் இப்ப டிவிஎஸ்சி இவர்கள் கையில இருக்குது. தீர்ப்பு இவர்களுக்கு சாதகமா வந்தா நிச்சயமா மேல்முறையீடு நடக்காது. அதனால இந்த வழக்கு அப்படியே முடிச்சு வச்சிடலாம் அப்படிங்கறத பார்த்தாங்க. ஆனா அது இவர்களுக்கு ஒரு பேரிடியா தான் வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களோட பயந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.